குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்ல, ஓடி கிடைக்கிறதுக்காக தான் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணோம். எப்படி என்னன்னு கேக்குறேன். இந்த பேர் என்ன? பேர் நல்லா இருக்குன்னு எடுத்தோம். இது ஸ்வேதாங்கர் பேரா? நாங்க ஒரு 100 பண்ணோம்னா அதுல 99 பல்ப் தான் வாங்குவோம். அவ மறக்கிறாளா இல்ல ஆடுறாளானே தெரியும். ஒரு மாதிரி மறந்த மாதிரியே ஆடிட்டு நான் ஆடிடுவான். அண்ணாவே எங்களை இப்போ ஏஜுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆச்சு. அது போன் கொடுத்தாங்க போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படிலாம் நின்னுட்டேன். பார்த்தா அவங்கள எடுத்து கொடுக்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் மறந்துட்டோன்னா ஒரு ரவுண்டு ஒரு சுத்தி எல்லாரும் சுத்துவாங்க. திடீர்னு டிவி கேக்காக ஒரு டான்ஸ் கூப்பிட்டா அப்ப எல்லாரும் இதெல்லாம் நீங்க கேள்வியே கேட்கவே வேணாம். ஆஃப்டர் 60 எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. people நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷி யூனிட் டீம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் மொத்தமா வச்சிடலாம். ஸோ எங்ககிட்ட ஆரம்பிக்கும் போதே மெயினா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இவங்க என்ன ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் பிடிஎஸ் அப்படிங்கறதா. 7 பேர் டீம் இருக்கீங்க. ஆப்வியஸா ஒருத்தங்க மிஸ்ஸிங், ஓகே. பட் இந்த 7 பேர் டீம் என்ன ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் பிடிஎஸ்ங்கிற பிளானா? இல்ல அப்ப நாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு அவளுக்கு மட்டும்தான் பிடிஎஸ்னா ரொம்ப கிரேஸ் அப்படிலாம் இருந்துச்சு. மத்தவங்களுக்குலாம் பெருசா தெரியாது. பட் தென் நாங்க அப்படியே பார்க்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு அப்படிதான் ஆரம்பிச்சது. சோ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி தான். இப்போ எப்படி சொல்லுவாங்க, அந்த விக்ரம்ல பிளாக் ஸ்குவாட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ வரும்ல, அது மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னா என்ன எப்படி கொடுப்பீங்க? உங்க பேர் என்ன? அதாவது ரெஸ்யூம்ல இருக்கிற மாதிரி கேட்க வேண்டாம் தான், இது இப்படி சுத்தி அவங்களே தான் கொடுப்பாங்க. எப்படி என்னன்னு கேக்குறேன். இந்த பேர் என்ன? என் பேர் வந்து அக்கல்யா. வந்து இப்போ ட்ரிபிள் படிச்சிட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. நாங்க ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாங்க ஒன்னாயிட்டோம். எல்லாம் ஒன்னா விளையாடுவோம். உங்க பேர் என்ன? பிடிஎஸ் ஃபேன் சொல்லுங்க. என் பேரு நிஷிதா. நான் ஜிஆர்டில ஐடி படிச்சிட்டு இருக்கேன். அதான் நீங்க பிடிஎஸ் ஃபேன்ங்கிறது உங்களை பார்த்தோனே தெரியுது. என் பேரு சுபஸ்ரீ. நான் வந்து பிஎஸ்ஜில வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கிறீங்க. பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும். அது பேரு அந்த பேருனாலதான் நானும் அந்த கோர்ஸ் எடுத்தேன். நானும் என் பேரு ஸ்வேதா. நானும் பிஎஸ்ஜில டேட்டா அனலிட்டிக்ஸ். பேர் நல்லா இருக்குன்னு எடுத்தோம். இது ஸ்வேதாங்கர் பேரா? உங்க பேர் என்ன? என் பேரு சஞ்சனா. நான் வந்து பிஎஸ்ஜி கிளாஸ்ல வந்து விஸ்காம் படிச்சிட்டு இருக்கேன். விஸ்காம் படிக்கிறீங்க? அப்ப கண்டிப்பா நீங்க மீடியா ஃபீல்ட் வராது. மேத்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க விஸ்காம் எடுத்தீங்கனாலே வராது. நானும் விஸ்காம் தான் எடுத்தேன். பரவாயில்ல. என் பேரு அஸ்விதா. நான் வந்து பிஎஸ்ஜில எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் படிக்கிறேன். ஓகே, பாருங்க எல்லாமே பெரிய படிப்பா படிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்தாங்க நீங்களே வைங்க. ஆக்சுவலி என்னன்னா வெவ்வேறு இதுல இருந்து நம்ம வந்தாலும் இந்த ஸ்கூல்ல ஆரம்பிச்ச பாண்டுங்கிறீங்க. இது இனிஷியேட் பண்ணது யாரா? இதெல்லாம் பண்ணலாம், இப்படி ஒண்ணு பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது யாரு? இனிஷியேட் அப்படின்லாம் இல்ல. நாங்க வந்துட்டு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்ல, ஓடி கிடைக்கிறதுக்காக தான் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணோம். எல்லாருமே அதான் அப்படி ஆரம்பிச்சது. அப்புறம் ஸ்கூல்ல வந்துட்டு டீச்சர்ஸ் டே எங்களுக்கு ஒண்ணு நடக்கும். அது ஒரு மாதிரி மாசம் நடக்கும். அங்க நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணா எல்லாரும் கத்துவாங்க. ஓன்னு எங்களுக்கு கொஞ்சம் சத்தம் அதிகமா இருந்துச்சு. அதை நாங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது எப்படி படிக்கிற கேங்கா இல்ல வந்து கொஞ்சம் இல்ல நாங்க வந்து படிக்கிற கேங் அப்படிலாம் இல்ல. நாங்க வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது டீச்சர்ஸ் டே தான் எங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, அங்க ஆடினா அது போதும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த வைப் அப்படி இருக்கும் எங்க ஸ்கூல்ல. அங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ற வைப். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஹைப் ஏத்தி விட்டு மாசா பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 7th இருந்து மாசா பண்ணிட்டு 12th வரைக்கும் வந்துட்டோம். அப்ப அது முடிச்சுட்டு நாங்க 11th 12th கொரோனா. பட் நாங்க 12th ஆடணும். அப்புறம் அது முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து விட முடியல. ஐயோ இந்த மாசம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்க சரின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட ஆரம்பிச்சோம். அது வந்து அப்போ ரீல்ஸ்ல அவ்வளவு ட்ரெண்ட் ஆகவே இல்லை. நாங்க சும்மா ஒன்னா இருக்கணும், அதுக்கு ஒரு ரீசன் வந்து ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து அது ஒரு லக்குனால ட்ரெண்ட் ஆனால நாங்க அப்படியே இதாயிட்டீங்க. நார்மலா ஒரு கேங் எடுத்துட்டு ஒரு இன்வெர்டர் இருப்பாங்க, மீன்ஸ் இந்த இன்ட்ரோவர்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த கேங்ல அந்த மாதிரி யாரு இருக்காங்க? உங்களதான் பேச வைக்கணும். எதனால ஒரு இன்வெர்டரா இருக்கீங்க இந்த கேங்ல? இன்வெர்டர் அவ்வளோ இல்ல, பேசுவேன். கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவேன். டக்குன்னு பேசிட மாட்டேன். இன்டர்வியூவே 20 நிமிஷம் இப்ப பேசுறேன். ஆக்சுவலி இப்போ நமக்கே ரியலைஸ் ஆகும்ல,
நம்ம கொஞ்சம் ஒருவேளை ஃபேமஸ் ஆயிட்டோம் போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் வரும்ல, உங்க ஒவ்வொருத்தருக்கும் அது எங்க ஹிட் ஆச்சு? ஃபேமஸ் ஆயிட்டோங்கிறது லைக் நிறைய அவார்ட் ஷோஸ் நாங்க போனோம். ஸோ லைக் ஒரு பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு அவார்ட் கிடைச்சது. ஓகே. ஸோ அப்போ எங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ், நிறைய பேர் லைக் சென்னை வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வந்து எங்களை பாக்குறதுக்குன்னு நிறைய பேர் வந்தாங்க. Oh my God. ஸோ அதெல்லாம் ரொம்பவே லைக் ரொம்ப லவ் கிடைச்சது. சோ அதனால எங்களுக்கு அப்பதான் தோணுச்சு, சரி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு லைக் ஃபேமஸ் ஆயிட்டோம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு இல்ல, பட் ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் மேல எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் ரியலைஸ் ஆச்சு. ஓகே கைஸ், அப்புறம் நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு மொமெண்ட் இருக்கும். நம்ம வந்து வேற லெவல் பிரைஸா ஃபீல் பண்ற ஒரு இடம், செமையா பல்பு வாங்குற மொமெண்ட். எல்லாருக்குமே அது இருக்கும். உங்க எல்லாருக்குமே அது எந்தெந்த மொமெண்ட்? ஆரம்பிங்க நீங்களே, பைக்கை விருட்டு கொடுங்க. பல்ப் வாங்கின மூமெண்ட்னா நாங்க ஒரு 100 பண்ணோம்னா அதுல 99 பல்ப் தான் வாங்குவோம். அது நிறைய சொல்லலாம். நான் கூட நினைச்சேன் இவர் பெரிய ஜோசியர், சாரி எனக்கு தெரியாது, அந்த மாதிரி மூமெண்ட்ல யாருக்கா இருந்திருக்கா? ஹாய் நான் ஷீ யூனிட், சாரி ஒரு தடவை எனக்கு நிறைய எனக்கு ஒண்ணு நடந்திருக்கு. என்னாச்சு, அவங்க என்னையே பாத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து நானும் சிரிச்சுட்டேன், அப்படிலாம் என்ன எனக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு போன் கொடுத்தாங்க போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி எல்லாம் நின்னுட்டேன். பார்த்தா அவங்கள எடுத்து கொடுக்க கேட்டாங்க. எனக்கு அது தெரியாது. நான் போன்லாம் வச்சு இப்படி எல்லாம் நின்னுட்டு அப்படியே ஓகே அப்படி சொல்லி எடுத்துட்டேன். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. யாருக்கா அந்த மாதிரி பல்பு மொமெண்ட் நடந்திருக்கா? பிடிஎஸ் எல்லாருக்குமே நடக்கும். எல்லாருக்கும். நீங்க தான் பேசவே இல்லை, பேசுங்க. இதெல்லாம் தான் பேப்பர் கடன் வாங்குவாங்க நினைக்கிறேன். அப்பவே இங்க பாக்கும்போது அதாவது அதே மொமெண்ட் தாங்க. நீங்க தான் ஆன்சர் பண்ணுங்க. ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட் வந்து நாங்க ஹிப்ஹாப் தமிழ்ல கான்சர்ட் பெர்ஃபார்ம் பண்ணோம். லைக் அண்ணாவே எங்களை இப்போ ஏஜுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆச்சு. அதுவும் அவரும் கோயம்புத்தூர், நாங்களும் கோயம்புத்தூர். சூப்பர். அதனால அங்க போய் எங்களுக்கு அந்த கான்சர்ட் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. அவர் ஷீ யூனிட்லாம் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அதனால எங்களுக்கு ப்ரௌடா இருந்துச்சு. நைஸ். இந்த ஸ்டெப்பை வந்து ரொம்ப ஞாபகமா பர்ஃபெக்ட்டா மைண்ட்ல வச்சிருக்கிறது இவங்க தான். எல்லாரும் யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். யாருமே ஞாபகம் வச்சுக்க ஒரு அவ சைடு மட்டும் அப்பப்ப மாத்திடுவா. வீடியோ பார்த்து எனக்கு அது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். சோ ஒரிஜினல் சைடு இப்போ இவன் ஸ்டெப் சொல்லி தரா, ஆனா அது வீடியோ எடுக்கும்போது ஃபிளிப் ஆயிடும். ஓகே. சோ அதனால நான் அதை பார்த்து அது எனக்கு பழகிடும். ஒரிஜினல் சைடு எனக்கு வந்து ஸ்டெப் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். யார் இருக்கிறதுலயே எங்கேயாவது போனா இப்படி லைட்டா மிஸ் ஆயிடுறது யாரு? ஓஜி வரல. அவங்க பேரு நாம ஹரிஷ்மிதா. அவங்க பேரு ஓகே. அவங்களுக்கு பதிலா நீங்களே அந்த பதிலுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அவங்க தான் எல்லாத்தையும் மறப்பாங்களா? மறந்து அவ மறக்கறாளா இல்ல ஆடுறாளானே தெரியும். ஒரு மாதிரி மறந்த மாதிரியே ஆடிட்டு நான் ஆடிடுவான். ஆனா சமாளிச்சிருவான் அந்த மாதிரி டைப். ஓகே, எனக்கு அதுவும் வராது. இப்ப நாங்கெல்லாம் மறந்தா நின்றுவோம், ஐயோ அப்படி நின்றுவோம். அவன் வந்துட்டு ஆடிடுவா. அப்படி நின்று இருக்கீங்களா யாராவது ஸ்டேஜ்ல? நாங்க அதுக்கு ஒரு இது வச்சிருப்போம். எல்லாரும் மறந்துட்டோம்னா ஒரு ரவுண்டு ஒரு சுத்தி எல்லாரும் சுத்துவாங்க. அது ஒரு ஸ்டெப்பா மாத்திடுவோம் நாங்க. ஒரு டீம் அப்படின்னாலே கண்டிப்பா சண்டை நடக்கும். 4 பேர் இருந்தாலே சண்டை நடக்கும். 7 பேர் இதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க. யார் அதிகமா சண்டை இழுப்பா? சும்மா யார் அதிகமா எல்லாரும் இழுப்போம். எல்லாரும் சண்டை போடுவோம். அதாவது நாங்க வந்துட்டு குரூப்பா தான் சண்டை போடுவோம். தனித்தனியானா நாங்க அந்த காலேஜ்ல அந்த மாதிரி சண்டை போட்டுப்போம். அது குரூப்குள்ள வராது. பர்சனல் தனியா இருக்கும், இது தனியா இருக்கும். ஆனா அடிச்சுப்போம்ல, அது எல்லாம் அடிக்கிறது தான். தெரிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் இருந்தனால இதுக்குதான் இவங்க சண்டை போடுவாங்க, இதுக்குதான் இது இருக்கும், இது பண்ணாலே. சோ ஒரு மாதிரி எல்லாமே எங்களுக்கு இப்போ வந்து கெஸ் பண்ண முடியும். இதனால சண்டை நடக்கும், இல்ல இதனால நடக்காது. அந்த மாதிரி ஒருத்தங்க கேரக்டர் எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டனால இப்போ நாங்க எங்களுக்கு அவ்வளவா இப்ப வரது இல்ல. முதல்ல இப்போ ஒரு வார்த்தை பேசினாங்க. இல்ல எனக்கு தொண்டை கட்டி இருக்கனால நான் பாட்டா பாட போகல. இல்ல அதான் லைக் எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணிட்டா இவளுக்கு கோவம் வரும், இல்லைன்னா அந்த மாதிரி கோவம் வருங்கிறனால நம்ம பார்த்து அதெல்லாம் வந்து பிரிக் பண்ணாம நடந்துப்போம். ஆனா இப்போ காரணம் சொல்லுவாங்க தெரியுமா, பிராக்டிஸ்க்கு வராம கேவலமான காரணம். கேவலமா நிறைய எல்லாரும் சொல்றது கேவலமான காரணம். ஆனா இவ அக்கல்யா இருக்கா. அக்கல்யா விடுங்க, இவ இருக்கா பாத்தீங்களா? அதாவது அவ வீட்டுல வந்துட்டு 365 டேஸுமே சம்திங் நடந்துட்டே தான் இருக்கும். அவ ஆப்போசிட்ல அவங்க மாமாவோ சம்பாட்டியோ இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ல ஆப்போசிட் வீடு. அங்க இருக்க மாமா வந்து இவ வீட்டுக்கு வந்தா, நீ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் வர முடியாதுன்னு சொல்லுவா. இல்ல சீரியஸா அம்மா மாவு எடுத்துட்டாங்க. நீங்க காரணம் சொல்ல மாட்டீங்க ஷூட்டுக்கு? என்ன சொல்லுவீங்க? உடம்பு சரியில்லை சொல்லுவோம். உடம்பு சரியில்லைன்னா அப்படியா விஷயம் தெரிஞ்சிருச்சு. இல்ல நான் ரியல் ரீசன் தான் சொல்லுவேன். இல்லாட்டி கலக்கிடுவீங்க.
அக்கா கலக்கிருவேன் நானு. நீங்க யாருன்னு காரணம் சொல்லுவீங்க நார்மலா? கைஸ் வெளியே போறேன், ஃபேமிலியோட வெளியே போறேன். நீங்க வந்து இந்த கான்சர்ட் எல்லாம் பண்ணீங்க, ஓகே. ஆல்பம் சாங்ஸ்க்குலாம் கொரியோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்ப ராசாத்தி அது வேற ரெடி ஆயிருக்கு. ஸோ ஹவு டு யூ கைஸ் ஃபீல்? இது எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எப்படி கொண்டு போலாங்கிற ஐடியா? ஆக்சுவலி அது சொல்ல மறந்துட்டோம். ராசாத்தி அது எங்களுக்கு ஒரு பிக் ப்ராஜெக்ட் தான். அது இனிமே தான் ரிலீஸ் ஆக போகுது. அது லைக் அவுட் நாங்க பார்த்தோன்னே எங்க எல்லாத்துக்கும் வாவ் நம்ம பண்ணிருக்கோமா அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி அப்போ லைக் நம்மளோட ஒர்க்ஸ்லாம் லேட்டர் பார்க்க தான் நம்மளுக்கே தெரியும்ல நம்ம இவ்வளோ ப்ரோக்ரஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி லைக் ராசாத்திக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா லைக் இந்த மாதிரி இதுல நம்ம இன்னும் லைக் ஃபியூச்சரிஸ்டிக்ல இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இதுவும் இனிமே ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி. ஓகே, என்ன மாதிரி ஐடியாஸ் இப்போ ஒரு கொண்டு போறதுக்கு ஒரு ஐடியாஸ் இப்போ டீமா நாங்க பில்ட் பண்ணிட்டோம், எல்லாருமே ஒவ்வொன்று பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர் பிளான்ஸ் இதுதான் பண்றோங்கிறது. அக்கா ஆக்சுவலி நாங்க வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி பிடிஎஸ் மாதிரி நாங்க வந்து இந்தியால வந்து பேண்ட் ஸ்டார்ட் பண்றதா எங்களோட அல்டிமேட். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து தமிழ்நாடு அப்படியே அரசியல் பக்கம் அதெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். நாங்க ஆக்சுவலி தளபதி ஃபேன் தான் எல்லாரும். குட்டி வயசுல இருந்து தளபதி ஃபேன். ஃபர்ஸ்ட் பார்த்த படம் அவரோட தான் எல்லாமே. நாங்க என்ன படம் பாத்தீங்க தளபதி? அழகிய தமிழ் மகன். என்னன்னா நானும் சின்ன வயசுல இருந்து தளபதி ஃபேன். ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து இல்ல, பட் போக போக அவர் படம் பார்க்க எனக்கு அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்க எல்லாத்தையும் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும் சார். எனக்கு பிடிக்கும். எந்த ஊர் நீங்க? கோயம்புத்தூர் தானா? சத்தியமாவா? ஆக்சுவலி பிடிஎஸ் ஃபேனுங்கிறதால எனக்கு அந்த மாதிரி தோணும். கொரியன் கேர்ள் மாதிரி இருக்காங்க. ஆனா தமிழ் படம் பாப்பேன். இவங்க ஏதாச்சும் சொன்னா எங்க மூவிக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஆமா, இவங்க கூட்டிட்டு போகும்போது பாப்பேன். இன்னைக்கும் கூட்டிட்டு போறோம். ஆனா கொஞ்சம் ஸ்லோ தான், ஆனா பிடிக்கும் எனக்கு. தளபதி பிடிக்கும். கொஞ்சம் ஸ்லோ தளபதி பிடிக்குங்க. இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு. ஆமா, தலை ஃபேனா அது எதுக்குன்னா ஒரு வீராப்புக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் அது ஸ்கூல் டைம்ல. பட் ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும். சொல்லுங்க. நானும் தளபதி ஃபேன் தான். நானும் தளபதி ஃபேன் தான். எல்லாம் சொல்லிட்டாங்க, பேப்பர் வாங்கிக்கலாம். இல்ல இப்ப நான் அவ்வளவு பெருசா படம் அவ்வளவு பாக்குறது இல்ல. ஆனா தெரியல, அது இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு. தமிழ் படங்கள் இன்ட்ரெஸ்ட் கம்மி? இல்ல எல்லா படம்னாலே லைக் அந்த இது அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாயிடுச்சு. ஆனாலும் தளபதி ஃபேன். ஏதோ இந்த ஆஃப்டர் 60 எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. மெமரி லாஸ் வந்ததுக்கு அப்புறமா பெருசா பண்றது இல்ல. எல்லாத்தையுமே வெறுத்த மாதிரி ஒரு கேங்ல ஒருத்தங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஜென் தத்துவங்கள் பேசிட்டு என் வாழ்க்கை இப்படிதான் வாழ போனேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு டிவி கேக்காக ஒரு டான்ஸ் கூப்பிட்டா அப்ப எல்லாரும் நீங்க கேள்வியே கேட்கவே வேணாம். கண்டு விட்டு கண்டனாலும் நாங்க தாண்டி போயிடுவோம். எனக்கு தளபதி எங்களுக்கு அப்படி விரதம்லாம் இருப்போம் தளபதி பர்த்டேக்கு. அந்த அளவுக்கு நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாங்க வந்து தளபதி எங்க பர்த்டே கூட நாங்க சாக்லேட் தளபதி பர்த்டே சாக்லேட் எடுத்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது வேற மாதிரி பண்ணுவோம். அதுவும் படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது நாங்க ஃபர்ஸ்ட் டே பாத்துருவோம். இல்லாட்டி எங்களுக்கு அதுவும் நாங்க ஒன்னாதான் பாப்போம் எல்லாரும். சோ அதனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே பாத்துருவோம். உண்மையாலுமே இவங்க தளபதி ஃபேன் தான். அப்ப அந்த நான் கூட சரி ஏதோ எல்லாரும் சொல்லுவாங்களே அந்த தளபதி ஃபேன் பார்த்தா இவங்க சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் இப்போ மாநாடுக்கு ஒரு வேலை டான்ஸுக்கு எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா ப்ரொமோஷனுக்கு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்ப கட்சியில ஒவ்வொருத்திருப்பாங்க, ஸ்வேதா இந்த பதவியில இருக்காங்க, அக்கையா இந்த பதவியில இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஐடியா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர், தமிழ்நாடு, அப்படியே டிவி கேல ஒரு அங்கமா. ஓகே கைஸ், அதாவது இப்ப நிறைய விஷயம் பேசணும்ல. ஒருத்தர் டான்ஸே தெரியாம வர்றாங்க, அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு டான்ஸ் சொல்லி தர போறீங்க. இப்போ அந்த டான்ஸ் தெரியாத வேற யாரும் இல்ல, நான் தான். ஸோ நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு இப்ப டான்ஸ் சொல்லி தர போறீங்க. உங்களை வந்து ஒரு குருவா ஏத்துக்கிட்டு இப்ப நீங்க எனக்கு வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் சொல்லி தர போறீங்க. எந்த பாட்டுக்கு வேணாலும் நீங்க சொல்லி தரலாம். சொல்லி தரீங்களா? அந்த கடமையை ஏத்துக்கிறீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொடூரமா தான் ஆடுவேன், பட் பார்த்து சொல்லித்தாங்க. ஓகே வாங்க. புஷ்அப் எடுக்கணுமா? ராகிங் எல்லாம் பண்றாங்க. குரு வணக்கம் தானே பட சொல்லுவாங்க. ஓகே, பாக்யராஜ் சார் டான்ஸ். ஓகே
ஓகே கைஸ், ஐ கிவ் அப். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றிகள். நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தா? ஓகே கைஸ், ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், நீங்க இப்போ கடந்து வந்த டிராவல் எல்லாமே ஷேர் பண்ணீங்க. அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.